தமிழ்நாடு மருத்துவர் குல சமுதாய சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டானாவில் அமைந்துள்ள இந்திய சுதந்திர போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸ் அவர்களின் 138வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சின்னமனூர் ரவுண்டானாவில் 1982 வருடம் நிறுவியுள்ள இந்திய சுதந்திர போராட்ட வீரர் 29 முறை சிறை சென்ற தியாகி எஸ் விஸ்வநாத தாஸ் அவர்களின் 138வது பிறந்தநாள் பல்வேறு மருத்துவ சமுதாய சங்கங்களின் சார்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மருத்துவர் குல சமுதாய நலச் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன், செயலாளர் தனராஜ், பொருளாளர் பிச்சையா மற்றும் அதன் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு சமுதாய பெரியோர்களும் பிற மருத்துவ சமுதாய சங்கங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக மெய்வழி சட்ட மையத் தலைவரும் வழக்கறிஞருமான செல்வலட்சுமி மற்றும் அதன் நிர்வாகிகளும், ஆம் ஆத்மி கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டு ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் என மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. சங்கத்தின் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதில் இந்திய விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் பிறந்தநாள் விழாவினை தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதியோடு மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் மரியாதை செய்வது போல் 29 முறை சிறை சென்று நாட்டுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த இவருக்கு அரசு மரியாதையும் அரசு செய்தித்தாள்களில் அறிக்கை வெளியிடவும் தீர்மானம் வைத்துள்ளனர். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் எடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் பல்வேறு மருத்துவ சமுதாய சங்கங்கள், அதன் நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு மருத்துவர் குல சமுதாய நலச்சங்கம் சார்பில் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதே இடத்தில் மறுபடியும் சிலையை நிறுவ செய்த அந்த உத்தமர்தான் இந்த பிச்சை என்பதை தமிழ்நாடு மருத்துவ சமுதாய சங்கத்தின் சார்பாக 1981ஆம் ஆண்டு சின்னமனூரிலே, அதாவது தேனி மாவட்டம் சின்னமனூரிலே ரவுண்டானாவிலே வீரதியாகி விஸ்வநாதனுடைய சிலை நிறுவப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு திருமங்கலத்திலே ஐயா வீரதியாகி விஸ்வநாதனுக்கு நினைவில்லம் கட்டி சிறப்பு செய்துள்ளது. அந்த சிறப்புகள் இன்று வரை சின்னமனூரிலும் திருமங்கலத்திலும் நடந்து வருகிறது. 29 முறை சிறை சென்ற ஐயா வீரதியாகி விஸ்வநாதனுக்கு நாங்கள் இன்றைக்கு, அதாவது 138வது அவருடைய பிறந்த தின விழாவை கொண்டாடி வருகிற இந்த வேளையிலே எங்களுடைய சமுதாயத்துக்கான கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். விஸ்வநாதனுடைய பிறந்த நாள் விழாவையும் ஐயாவுடைய நினைவு தின விழாவையும் அரசு விழாவாக செய்ய வேண்டும். மேலும் அவருடைய செய்திகளை தமிழக அரசு செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.